அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவனாண்டி, சந்திரா, அவங்க மாமனார் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. பேசிகிட்ருக்கிறப்ப சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த ரேவதிக்கும் அந்த மருதுவுக்கும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சந்திரா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சொல்கிறாரு. உடனே அவங்க சித்தப்பா இருந்துக்கிட்டு, என்ன ஐடியா? நான் வேணால் ஒரு ஐடியா, நீங்கள் பேசாமல் இருங்க சித்தப்பா, நீங்கள் ஒன்றும் ஐடியாலாம் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் நிறைய ஐடியா சொல்லி சொதப்பினதெல்லாம் போதும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஐடியாவையும் சொல்கிறாங்க. சந்திரா இருந்துக்கிட்டு, சரியான ஐடியா, கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சாமியாரை ரெடி பண்ணுங்கள், சாமியாரை ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ரேவதியை கழுத்தில் மருதுகிட்ட கொடுத்து சாமியாரை வர சொல்லி செய்ய சொல்லி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கழுத்தில் தாலியை கட்டிடலாம். அதுக்கப்புறமா அந்த கார்த்தியால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. ஒரு சாமியார் வேஷத்தை சொல்லி அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தருன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டியாந்து அவர் கையால் தாலி எடுத்து ரேவதிக்கு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி 3 பேரும் சேர்ந்துட்டு பிளான் போடுறாங்க. சரி சந்திரா, நீ போய் ஆக வேண்டியதை பாரு, நீ எப்படியாவது சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லி நீ எப்படியா ரெடி பண்ணிடு, சாமியாரை ரெடி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படிங்கிறேன். சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க சந்திரா. அதுக்கப்புறமா சிவனாண்டி இருந்துக்கிட்டு, சித்தப்பா போய் ஒரு ஆளை ரெடி பண்ணுங்கிறாங்க. ஐயோ, திடீர்னு சாமியார் மாதிரி ஒரு ஆளை நடிக்கிறதுக்கு கூப்பிட சொன்னால் நான் எங்கிருந்தியா போய் நான் கேட்பேன், போய் சரியா நான் போய் தொலைவிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலை காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஒட்டுமொத்த மக்கள் அனைவரும் வந்து அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சிட்ருக்கிறப்ப ரேவதி அங்கே தான் இருக்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி, கார்த்தி எல்லாமே நின்றுட்டுருக்குறாங்க. ரோஹிணியும் போயிருந்துருக்குறாங்க. ஏன்னா வீட்டில் சொல்லிவிட்டு எல்லாருமே பொங்க வைக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே பொங்க வச்சிட்ருக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி பொங்க வைக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாரு. அங்கே பொங்கல் பானை எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. அவர் பூசாரி பார்த்திங்கன்னா தீபாராதனை பண்ணிவிட்டு அந்த சூடத்தை கொண்டாந்து எல்லா அடுப்புக்கும் போட்டுட்டு போகிறாரு. பரமேஸ்வரி பாட்டி நெகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு வழியாக பொங்கல் நல்ல முறையில் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் நடத்துது, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் பிரசாதத்தை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து பொங்கல் பிரசாதத்தை கொடுத்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்ப கண்கொள்ளா காட்சிகிட்ருக்குது. அப்போ வந்து ரேவதி வந்து அந்த பொங்கலை எடுத்துகிட்டு போய் கார்த்தி வந்து மாமான்னு கூப்பிட்றாங்க. கார்த்திகிட்ட, மாமா இந்தாங்க நான் பொங்கல் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அந்த பொங்கலை வாங்கி 2 டைம் சாப்பிட்டு, நான் அதாவது இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே மாமா அப்படிங்கிறாங்க. அதாவது நீ வந்து இந்த பொங்கலை விட நீ மாமான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க, பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, பொங்கல் சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே ரோஹிணி இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. சரி பாட்டி நான் போயிட்டு வரேங்கிறாங்க. என் ராஜாத்தி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ரோஹிணி எல்லாருமே சொல்லிவிட்டு காரில் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி வந்து திரும்பி கார்த்தியை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. கார்த்தியும் ரேவதியை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 2 பேருமே பார்த்துக்கிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, தம்பி இப்போவே போயிட்டு ரேவதிக்கிட்ட உடனே இவன் தாண்டி உன்னோட புருஷன், உனக்கு உடம்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிடலான் இருக்குது, ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தான் நான் எதுவுமே பேச முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாரு, எப்படி நான் மாமைங்கிறது இப்போ அவள் தெரிஞ்சுக்கிட்டாலோ அதே போல் அவளோட புருஷன் நான் தாங்கிறதையும் கூடி விரைவில் தெரிஞ்சுக்கோ பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அங்கே சந்திரா நேராக வீட்டுக்கு போயிட்டு அக்கான்னு கூப்பிட்றாங்க. எதுக்கு சந்திரா இப்படி கத்துற, என்னன்னு சொல்லுங்கிறாங்க. அக்கா, பக்கத்து ஊரில் நம்ம இதில் ஒரு சாமியார் வந்திருக்கிறாருக்கா, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, கூட்டமாக போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நானும் போய் பாட்டு வந்தேங்கிறாங்க. என்ன சொல்கிற, எனக்கு அப்போ ரேவதி ஞாபகம் தான் வந்துச்சுங்கிறாங்க. என்ன சொல்கிறேங்க, ஆமாம் ரேவதி பற்றி அவள் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தேங்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, ரொம்ப சந்தோஷம், நீயாவது இப்படி வந்து ஒரு இது சொல்கிறையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் அவரை நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறக்காங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே இருந்துக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே வர்றாங்க. வந்தோடனே ரேவதி இவங்க எல்லாருமே வர்றதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சுதாங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சுதுங்கிறாங்க. ரேவதி நாளைக்கு ஒரு சாமியார் உன்னை பார்க்குறதுக்கு வராரு, ஆசீர்வாதம் பண்ண வராருங்கிறாங்க. வரட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு எல்லாருக்கும் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா சந்திரா மட்டும் சாமுண்டீஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நாளைக்கு சாமியார் வராரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம்க்கா, நாளான்னைக்கு காலையில் தானே மருதுவுக்கு ரேவதிக்கு கல்யாணம், நம்ம சாமியார் கையிலேயே
அந்த தாலியை கொடுத்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாங்க்கா, மருது கழுத்தில் கட்டி சொல்லிடலாம், அந்த கார்த்தியாலையும் வர முடியாதுங்கிறாங்க. சரி நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, அப்படியே பண்ணிடுவோங்கிறாங்க. அடுத்த நாள் காலை உடனே சாமியார் வேஷம் போடுறேன்னு சொல்லி சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் வந்து அந்த ஆளுகிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இங்கே பாரு கரெக்டாக சாமியார் வேஷம் அங்கே உள்ள இதெல்லாம் இருக்குது, எல்லாம் போய் போட்டுக்கிட்டு போய் நாங்கள் சொன்ன மாதிரி நடிக்கணுங்கிறாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு மீதி பணத்தை வாங்கிக்கோங்கிறாங்க. சரின்ட்டு சாமியார் வேஷம் போட்டுட்டு இங்கே வர்றாங்க வீட்டுக்கு. சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி சிவனாண்டி சொல்லிடுறாங்க, எப்போ வந்துட்டுருக்குறாங்க நீ பார்த்துக்க, சரி நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னோடனே சாமியாரை வரவழைச்சி வீட்டில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு சாமியார்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் வந்து நாளைக்கு காசிக்கு போகிறதா கேள்விப்பட்டோம், உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு சாமியார் இப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ உடனே சொல்கிறாங்க, அவர் தான் நாளைக்கு காலைல காசிக்கு போகிறேங்கிறாரு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி, அதாங்க நாளைக்கு அவர் காசிக்கு போயிடுவார், அதனால் நாளைக்கு கல்யாணம் தானே நடக்க போகுது, மறுபடியும் நடந்துட்டு போகுது அது பாட்டில், இருந்தாலும் இப்போ சாமியார் கையால் ஆசீர்வாதம் வாங்கி மருதுவ ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்கிறத கேட்டு ரேவதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அப்பா அவர் அம்மா அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே சாமுண்டீஸ்வரி வந்து இப்படின்னு என்ன இவங்க இப்படி அதிர்ச்சி ஆகுறாங்களேன்னு பார்க்குறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.